உனக்கு என்னக்கா பிரச்சனை? என்கிட்ட சொல்லுக்கா, சொல்லுக்கா. சொல்ல மாட்டியா? அக்கா, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ கவலைப்படாதக்கா. சாமியார் சொன்ன மாதிரி இன்னையில இருந்து 3 நாள் சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டா விளக்கேத்தி உனக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்க்கா. சீக்கிரம் என் வயித்துல வந்து எனக்கு குழந்தைய பொறப்பக்கா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஓ, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல? சரி, இதெல்லாம் கரெக்ட்டா கவுண்ட் பண்ணி அத எடுத்து வச்சிருங்க. நான் செக் பண்றேன் வந்து. மறந்துடாதீங்க. ஓகே. ஸ்ரீஜா மேடம் எதுக்கு கால் பண்றாங்க? எஸ் மேடம், சொல்லுங்க. மாயா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் மேடம்? சொல்லுங்க. அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு இந்த வீட்டோட பூஜை அறையில நீ விளக்கேத்தணும். அப்படி நீ தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் விளக்கேத்திட்டா உன்னை காப்பாத்த வந்த சக்திக்கு தன்னை காப்பாத்திக்கிற சக்தி வந்து. அபி சாமியார் சொன்ன மாதிரி விளக்கேத்திட்டா அனு நம்ம அடைச்சு வச்சிருக்க சொம்புக்குள்ள இருந்து வெளியில வந்துருவா. அப்படி மட்டும் அனு வெளியில வந்துட்டா அந்த அனு நம்மள சும்மாவே விட மாட்டா. அதனால அபிய எந்த ரீசன் கொண்டும் விளக்கேத்த நாம விடவே கூடாது. இன்னைக்கு ஈவினிங் தான் அபி விளக்கேத்துறதுக்கான முதல் நாள். நாம மட்டும் அபி விளக்கேத்தாம நாம தடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் அனுவால நாம அடைச்சு வச்சிருக்க சொம்புக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. அபி விளக்கேத்துறத தடுக்க உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை. சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? அபி ஆபீஸ்ல இருந்து லேட்டா கிளம்பி வந்தா சாமியார் சொன்னபடி 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து அவளால விளக்கேத்த முடியாது. சோ இன்னைக்கு அபி ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் கிளம்பணும். நீ அவளை கிளம்ப வைக்கணும். ஓகேவா? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல மேடம், இனிமே இந்த மேட்டரை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அபிய ஆபீஸ விட்டு லேட்டா கிளம்ப வைக்கிறது ஏன் பொறுப்பு. சொதப்பிட மாட்டல? கண்டிப்பா மாட்டேன் மேடம், டோன்ட் வரி. சரி, நீ உன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அபியை எப்படியாவது ஆபீஸ்லயே இருக்கவே. எனக்கு ஈவினிங் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு. சரிங்க மேடம், நான் என் ஒர்க்கை முடிச்சிட்டு ஈவினிங்கா உங்களுக்கு கால் பண்றேன். ஹே அபி, இன்னைக்கு நீ எப்படி விளக்கேத்துறன்னு நானும் பாக்குறேன். ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அபி எப்படி ஆபீஸ்லயே இருக்க வைக்கிறது? என்ன, டெம்பஸ் கம்பெனில இருந்து மெயில் வந்திருக்கு. கான்ட்ராக்ட் ஆர்டருக்காக பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
சூப்பர். ஹலோ எவ்ரிவான். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். டென்ஃபர்ஸ்ட் கம்பெனி நமக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்டரை அவங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அபிதான். அபி மட்டும் இல்ல, அபிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண நீங்க எல்லாருமே சக்சஸ்க்கான காரணம். சோ உங்க எல்லாரோட டெடிகேஷனால தான் இது ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னும் 2 நாளைக்குள்ள நாம அவங்க கிட்ட சொன்னபடி அந்த ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணிட்டா அப்புறம் நமக்கு பேலன்ஸ் பேமெண்ட்டும் வந்துடும். ஸோ அவங்க ரெகுலரா நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கவும் ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இப்ப இருக்கிறத விட 5 times ரைஸ் ஆயிடும். ஓகே, நீங்க எல்லாரும் உங்க ஒர்க்க பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். அபி, வாழ்த்துக்கள். சூப்பர் மேடம். அபி மேடம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. சரி, நான் போய் வேலையை பார்க்கறேன். ஓகே மேடம். வா அபி. அக்கா வாங்க. அபிய ஆபீஸ் விட்டு துரத்தலான்னு பார்த்தா ஆபீஸே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. அபிய எப்படி ஈவினிங் ஆபீஸ்ல தங்க வைக்கிறது? செம்ம ஐடியா. ஹலோ சார், நான் சீதா கார்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நீங்க சீதா கார்மெண்ட்ஸ்க்கு பேமெண்ட் இஷ்யூ பண்ணீங்களா? எஸ். என்ன சார் நீங்க பொருளை கண்ணுல பார்த்துட்டு அப்புறம் தானே சார் பேமெண்ட் கொடுத்துருக்கணும். பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி அநியாயமா பேமெண்ட் கொடுத்து ஏமாந்துட்டீங்களே சார். ஏமாந்துட்டேனா? என்ன சொல்றீங்க நீங்க? பின்ன இல்லையா, நீங்க சீதா கார்மெண்ட்ஸ்க்கு பணத்தை கொடுத்து அவசரப்பட்டு ஏமாந்துட்டீங்க. அவங்க ரெடி பண்ண குவாலிட்டி இல்லாத சட்டையை வாங்கிக்கவா? நீங்க அந்த சட்டையை நேர்ல பாத்தீங்கன்னா ஆர்டரையே கேன்சல் பண்ணிடுவீங்க. நீங்க ஆர்டரை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் சஞ்சீவ் சார் கிட்ட பணத்தை நீங்க கேட்டா அவரு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ஷர்ட்ஸ் எல்லாம் குவாலிட்டியா இல்லையா? அட ஆமா சார், நீங்க குடுக்கற பணத்துக்கு அவங்க ரெடி பண்ணி குடுக்கற ஷர்ட் 20% கூட குவாலிட்டி இல்ல. நீங்க சஞ்சீவ் சார் கிட்ட போய் ஆர்டரையும் பணத்தையும் கொடுத்து நல்லா ஏமாந்துட்டீங்க. உங்களுக்கு நாமம் தான். இதெல்லாம் சொல்றீங்களே, நீங்க யாரு? யாரு சொல்றாங்கன்றது முக்கியம் இல்ல சார், சொல்ற மேட்டர் தான் முக்கியம். நீங்க யாரு? உங்களுக்கு சீதா கார்மெண்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்க. இல்ல ஹலோ ஹலோ கொளுத்தி போட்டாச்சு, இனிமே தானா பத்திக்கு தெரியும். வந்தது உண்மையான காலா இல்ல ஃபேக் காலான்னு தெரியலையே. எதுக்கு டவுட்டு? நேரா சீதா கார்மெண்ட்ஸ் போய் செக் பண்ணி பார்த்துருவோம். சண்முகம் சார், ஈவினிங் சீதா கார்மெண்ட்ஸ் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்க சார். அபி, வீட்டுக்கு போய் விளக்கேத்தணுமா? நீ எப்படி விளக்கேத்துறன்னு நானும் பாக்குறேன். இன்னையோட இந்த ப்ராஜெக்டும் சஞ்சீவ் கையை விட்டு போகுது. நீயும் விளக்கேத்த முடியாம போய் உங்க அக்காவும் சொம்புக்குள்ளே சமாதியாக போறா. கரெக்டா எண்ணி வச்சிருங்க எல்லாத்தையும். சரி தங்கச்சி. ஐயோ, டைம் 5 ஆயிருச்சு. இப்ப கிளம்புனாதான் பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போய் விளக்கேத்த முடியும். அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. சார், இல்ல மார்னிங் சாமியார் சொன்னது உங்களுக்கே தெரியும்.
நான் ஈவினிங் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் விளக்கேத்தணும். நான் இப்ப கிளம்புனாதான் வீட்டுக்கு போய் விளக்கேத்த சரியா இருக்கும். அதான் வீட்டுக்கு கிளம்பட்டுமான்னு கேட்கலான்னு வந்தேன். ம் சரி கிளம்புங்க. ம் தேங்க்ஸ். ம் என்ன தங்கச்சி அதுக்குள்ள கிளம்பிட்ட? அது ஒண்ணும் இல்லக்கா, வீட்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். நீங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போங்க, நான் அப்புறமா வந்து செக் பண்ணிக்கிறேன். சரியா? சரிம்மா. ச்சே, அபி வேற கிளம்ப போறா. ஆனா இன்னும் ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து ஒருத்தரையும் காணுமே. அபி போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பிரயோஜனம்? ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்காரங்க வர வரைக்கும் அபிய போக விடாம பண்ணணும். என்ன பண்ணலாம்? சொல்லுமா. அப்புறம் அக்கா, இதெல்லாம் பேக்கிங் செக்ஷன்ல கொடுத்துருங்க. சரி. மறக்காதீங்க அக்கா. நான் கொடுத்துறேம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. அபி, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் லிஸ்ட கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் என்ட்ரி போட்டுருவேன். அர்ஜென்ட். நான் கிளம்பணும், டைம் ஆச்சு. நாளைக்கு வந்து எடுத்து தரேன். என்ன மேடம் நீங்க அர்ஜென்ட்னு சொல்றேன், அசால்ட்டா வந்து நாளைக்கு எடுத்து தரேன்னு சொல்றீங்க. அது சரி, மத்த ஸ்டாஃபா இருந்தா வேலையை முடிச்சிட்டு போங்கன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லலாம். எம்டியோட வைஃப என்ன சொல்றது? எல்லாம் நம்ம நேரம். அது சரி, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி காலேஜ்லாம் போய் மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தா பரவாயில்ல. எம்டி ஒய்ஃப்ங்கிற ஒரே குவாலிட்டியை வச்சு மாஸ்டர் ஆனவங்களுக்கு ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி தெரியும்? மாயா, என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல மேடம். இல்ல, இப்ப நீ ஏதோ சொன்ன. என்ன சொன்ன? இல்ல, நான் அர்ஜென்ட்னு சொல்லியும் ப்ரொடக்ஷன் லிஸ்ட நீங்க நாளைக்கு தரேன்னு அசால்ட்டா சொல்லிட்டீங்க. இதுவே ஒரு சாதாரண ஸ்டாஃபால சொல்ல முடியுமா? நீங்க எம்டி வைஃப், நீங்க சொன்னா நான் கேட்டுதானே ஆகணும். டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணு, ப்ரொடக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணி தரேன். எப்படியாவது இவ்வளவு வீட்டுக்கு போக விடக்கூடாது. என்ன பண்றது? எப்படியோ அபிய உசுப்பேத்தி இன்னும் கொஞ்ச நேரம் ஆபீஸ்லயே இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. இன்னும் ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து ஒருத்தனையும் காணுமே. ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்காரங்க ரைடுக்கு வரமாட்டாங்களோ? இல்லையே, நான் போட்ட போடுக்கு ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து கண்டிப்பா ஆளுங்க வரணுமே. சரி, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். எப்போ இவனுங்க செக் பண்ண வருவானுங்க? ஒருவேளை நான் பிளான தப்பா போட்டணும். இந்த நீ கேட்ட லிஸ்ட். மாயா, இங்க பாரு, நீ கேட்ட லிஸ்ட். மேடம், லிஸ்ட் கேட்ட கொடுத்துட்டேன். எதுவா இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம். ஐயோ, என்ன பண்றது? ஏதாவது பண்ணி இவளை நிறுத்தலான்னு பார்த்தா முடியாம போயிடுச்சு. ஐயோ, இவ போறாளே. இவ வீட்டுக்கு போய் விளக்கேத்திட்டா ஸ்ரீஜா மேடம் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? அபி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சஞ்சீவ் சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நல்ல வேலை, நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகல. ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. சரி, நான் வரேன் சார். எங்க போறீங்க? வீட்டுக்கு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம்.
ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் ப்ளீஸ். ஆ, ம். சஞ்சீவ் சார் வேற இன்னும் காணுமே. சார், சொல்லுங்க மேடம். நம்ம ஆபீஸ்க்கு ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து எம்டி மேனேஜர் 2 பேருமே வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? வந்திருக்காங்க சார், நீங்க வேணா போய் பாருங்களேன். சரி வாங்க. வாங்க சார். வெல்கம் ஹாய் சார். சஞ்சீவ். வெல்கம் சார். ஹலோ சார். உட்காருங்க சார். 2 பேரும் ஏதாவது சாப்பிட்றீங்களா? 2 பேருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சஞ்சீவ். என்ன சார் இது திடீர்னு சர்ப்ரைஸா? எங்க கூட கொலாபரேஷன் இருக்கிற கம்பெனிக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து எங்களோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் கரெக்டான நார்ம்ஸ்ல இருக்கான்னு பாக்குறது எங்களுடைய வழக்கம். அதான் பார்க்க வந்தோம். ஓ அப்படியா? எங்க ப்ராடக்ட் செக் பண்ணலாமா சஞ்சீவ்? தாராளமா சார். நாங்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் உங்க நார்ம்ஸ் படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வாங்க சார். ஓகே வாங்க. ஓகே சார். ஐயோ, இந்த சமயம் பார்த்து இவங்க வந்துட்டாங்களே. விளக்கேத்த வேற நேரம் ஆச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ. வா தங்கச்சி போலாம். இது வரேன். வாங்க சார். சார் வாங்க சார். சண்முகம் சார். பாக்ஸை செக் பண்ணுங்க. ஓகே சார். மணி 6 இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க செக்கிங் எல்லாம் எப்போ முடியறது? நான் எப்போ வீட்டுக்கு போறது? கடவுளே. அபி, இவங்கெல்லாம் செக் பண்ணி முடிக்க இன்னும் 2 hours ஆகும். செக்கிங் முடியற வரைக்கும் நீ இந்த ஆபீஸ் விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. இன்னைக்கு நீ டைமிங்க்கு வீட்டுக்கு போய் விளக்கேற்றவும் முடியாது, உங்க அக்கா சொம்புக்குள்ள இருந்து வெளியே வரவும் முடியாது. இன்னையோட அனு சாப்டர் க்ளோஸ். அபி, மாட்னடி. அபி, காப்பாத்து, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.